ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு விடிஜி 2.0. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோப்ளாக்ஸில் ஸ்விங் ஃபார் பிரெயின் ராட் அப்படின்ற கேம் தான் விளையாட போகிறோம். ஸோ ரோப்ளாக்ஸில் எங்கே பார்த்தாலும் இந்த பிரெயின் ராட் கேம் தாங்க இருக்குது. ஃபர்ஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோரி கேம் விட்டாங்க, இப்போ வந்து பிரெயின் ராட் கேம் தான் நிறைய விடுறாங்க. அதுலேயும் நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து ஸ்விங் ஃபார் பிரெயின் ராட் இந்த கேம் போடுங்கன்னு சொல்லி கேட்டிங்க. இங்கே பாருங்கன்னா நம்மளுக்கு பேட்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே, பேட் இருக்குது, எவனையாவது அடிக்கணுமே. ஒருத்த வந்து மாட்டிக்கிட்டான், போடு அடிங். என்னங்க இது மிஸ் ஆகிட்டான், ஹவு டேர் யூ. ஓகே கைஸ், இதை வச்சு அடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இல்லைனா இது பவர் ஏற்றணுமா? டே தம்பி வந்து அடி வைக்கிட்டு போடா. ஓகே கைஸ், அடிக்க முடியல, சரி வாங்க பறக்காவது செய்யலாம். ஸோ இங்கே பாருங்கள், நம்ம ஸ்விங் பண்ணி பிரெயின் ராட் ஆட்டை பண்ணணும், அதான் கான்செப்ட்டு. மட்டாயோ தானே இவன். கைஸ் இவன் வந்து ஸ்டீல பிரெயின் ராட்டில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. பட் இந்த கேமில் ஈஸியாகவே கிடைக்கிறான். ஓகே, இவன் வந்து பார்த்தீங்கன்னா 150K per second. என்னங்க இது, ஆரம்பத்தில் இவ்வளோ கிடைக்குது. நம்ம லக்கா இல்லைனா கேம்லேயும் இவ்வளோ தான் அள்ளி கொடுப்பாங்களான்னு தெரியல, போய் பார்க்கலாம் கைஸ். ஓகே, இங்கே பாருங்கள் 780Kவா கைஸ். இந்த கேமில் அள்ளி கொடுக்குறாங்க. என்னடா இது, மற்ற பிரெயின் ராட் கேமில் வந்து பார்த்தீங்கன்னா 15, 13 ஆரம்பிப்பாங்க. இவங்க ஆரம்பிக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா 100K 700K போகுது. அடுத்து என்ன 1 மில்லியனா 10 மில்லியனான்னு தெரியல, போய் பார்க்கலாம் கைஸ். ஓகே, ஸ்விங்கு. ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பனானா இருக்குது, அடுத்து ஏதோ ஹவுஸ் இருக்குது. கைஸ் வாங்க நம்ம அடுத்த லெவல் போய் பார்க்கலாம். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 தாண்டி போகணும் போல். 1 2 ஐ ஜம்ப்பு. ஓகே, இப்போ இங்கே ஏதாச்சும் கெத்தாக இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். கைஸ் இங்கே பாருங்கள், டால்ஃபினி 26 மில்லியன். அங்கே பாருங்கள் 370 மில்லியன். கைஸ் அந்த குக்கி அண்ட் மில்கி அப்படின்னு இருக்கு பாருங்கள், 370 மில்லியனா. ஆஹா, என்னங்க இது, காசை கொட்டி கொடுக்குறாங்க. ஓகே கொடுத்தா வாங்கிக்க வேண்டியதான். ஓகே காய்ஸ், கமான், இது நம்ம சேஃப்டியாக கொண்டு போகணும். எவனா சாட்டியை போட்டுற போகிறான். ஒருவேளை இப்போ ஆட்டியை போகிறதுக்கு தான் நம்ம ஸ்டிக்கு யூஸ் பண்ணோம்னு நினைக்கிறேன் கைஸ். இந்த ஸ்டிக்கு வந்து யாராவது கையில் பிரெயின் ராட் வச்சுருந்தா மட்டும் தான் யூஸ் ஆகும் போல். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த குக்கி அண்ட் மில்கி இதை இங்கே வச்சிடலாம். ஸோ பால் அண்ட் குக்கி இதை சேர்த்து தான் குக்கி அண்ட் மில்கின்னு வச்சுருக்காங்க. பேர் செம்மையாக இருக்குல்ல கைஸ். நம்ம நல்லா காசு கலெக்ட் பண்ணுறதுனால கேமே பாருங்கள் லைட்டாக கிளிச் ஆகுது. ஓகே, இப்போ நம்ம போயிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்கிரேட் தான் பண்ண போகிறோம் கைஸ். எங்கே அப்கிரேட் பண்ணுறதுன்னு தெரியல. ஒருவேளை இங்கே ஓகே, இது ஃபியூஸ் மிஷினு. இது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் அப்டேட்டுன்னு பேனர் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே இருக்குது பாருங்கள், இதுதான் அப்கிரேட் சொல்லி நினைக்கிறேன். ஆமாம், இங்கே பாருங்கள் அப்கிரேட்ஸ். ஓகே, கேரி. இப்போ நம்ம 2 பிரெயின் ராட் எடுக்கலாமா? ஸோ 10,000 ரூபாய். நம்மக்கிட்ட 2 பில்லியனே இருக்குது. ஓகே, முதல்ல நம்ம ஈஸியாக வந்து இந்த அப்டேட் பண்ணிக்கலாம். அடுத்து போடு ஃபுல் அப்டேட் பண்ணிட்டேன். இல்லை 6 பிரெயின் ராட்டை தூக்கலாமா, அவ்வளோ அப்டேட் பண்ணிட்டேன். ஓகே கைஸ், இப்போ நம்ம திரும்ப வந்து காசு மண்ணை கலெக்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ இருக்குன்னா 13 பில்லியன். அடாடாடாடாடா, ஆரம்பத்தில் இவ்வளோ காசு எடுத்துவேன் நானாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். ஓகே, அடுத்து வந்து பவர்னு ஒன்று இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பவர் எதுக்கு, அடிக்கிறதுக்கா? அப்படியே தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே வாங்க பவர் ஏற்றலாம். இதை ஏற்றுனதுக்கப்புறம் மற்றவங்களை அடிக்கலாம்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே கைஸ், பவர் ஏற்றியாச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரீச்சு, அதாவது கயிறு வந்து ரொம்ப தூரம் போவோம் போல். ஸோ இதையும் அப்கிரேட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த பவர் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கைஸ் இருங்க, நம்ம இன்னும் கொஞ்சம் காசு எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணலாமா? ஆஹா, இதையும் அப்கிரேட் பண்ணால் நம்ம வந்து செம்ம பவராக மாறிடுவோம். ஓகே, இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 18 பில்லியன் இருக்குது கைஸ். ஓகே, இது 24. இன்னும் கொஞ்சம் காசு சேர்க்கணும் போல். இது வந்து 32 பில்லியன். கைஸ், நமக்கு நிறைய பிரெயின் ராட் வேணும் போல். என்னங்க இது, ஈஸியாக அப்கிரேட் பண்ணலான்னு பார்த்தா கொஞ்சம் காசு இப்போ தேவைப்படுது. பட் இப்போ பாருங்கள் நான் எவ்வளோ ஸ்பீடாக போகிறேன்னு சொல்லிட்டு. வாவ், என்னங்க இது, இவ்வளோ ஸ்பீடாக இவ்வளோ தூரமாக பறக்கிறேன். ஓகே, பிப்பி கிவி அப்படின்னு ஏதோ இருக்குது, இதையும் தாண்டி நான் போகிறேங்க. ஓகே, பாத்துரா கீழே விழுந்து போகிற தம்பி, ஜம்பா. ஓகே வந்தாச்சு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாக் சோடா 1 மில்லியனா. என்னங்க இது, 1 மில்லியன் தான் கிடைக்குது. நம்மளுக்கு 300 மில்லியன் அங்கேயே கிடச்சிது. இவ்வளோ தூரம் வந்து 1 மில்லியன் தான் கிடைக்குது. வாட் இஸ் ஹேப்பனிங், ஏதோ சரியில்லை. சரி வாங்க இதையும் தாண்டி போகலாம். டேய், என்னை வச்சு காமெடி பண்ணலையே, இவ்வளோ தூரம் பறந்து வர ஒன்றுமே கொடுக்க மாட்டீங்க. இது என்னது 400Kவா? இங்கே பாருங்க 38 பில்லியனு. 38 பில்லியனா. ஓகே, இது ஆட்டையை போட்டு ஓடிட வேண்டியதா காய்ஸ். நம்மளுக்கு மித்திக்கல் கிடச்சிருக்கு. பாவம் நிறைய பேர் இதுக்காக வெயிட் பண்ணியிருப்பாங்க. நம்மளுக்கு ஈஸியாக கிடச்சிருச்சு. இப்போதான் கேம்குள்ளே வந்தேன், அதுக்குள்ளே 38 பில்லியனுக்கே போயிட்டேனே. இப்படியே போனால் கூடி சீக்கிரம் நம்ம அம்பானியே ஓவர்டேக் பண்ணிடலாம் போல. கைஸ் நம்ம வீட்டுக்கு வந்து சேஃப்டியாக போகணும், அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் கைஸ். கமாண்ட்ராடே, யாரும் நடிச்சிடாதீங்கடா, இந்த மாதிரி நேரத்தில் தான் அடிப்பானுங்க நம்மளை. எஸ், நம்ம வந்தாச்சு. இப்போ அந்த ட்ரிப்பி ட்ராப்பி அதை எடுத்து போடலாம். ட்ரிப்பி ட்ராப்பிலாம் ஸ்டீல பிரெயின் ராட்டில் மதிப்பே கிடையாது. இந்த கேமில் பாருங்களா மித்திக்கல்ல இருக்குங்க. ஓகே கைஸ், இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 200 பில்லியன் சேர்ந்துருச்சு. இப்போ நான் பண்ண போகிற அப்கிரேடில் என் பவர் டபுளாக ஆக போகுது. ஓகே,
ஸ்கேரி இதை பண்ணிடலாம் 32 பில்லியன். ஓகே இது டன்னு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 20 பில்லியன். ஓகே இதை பண்ணிடலாம். அடுத்து 93 பில்லியன் அதையும் பண்ணிட்டேன். அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா 24. அடுத்து 700 பில்லியன் வேணுமா? ஓகே கைஸ் 700 பில்லியன் அப்படின்றது ரொம்ப தொலைவில் இருக்கிறது. ஓகே இப்போ நம்ம வந்து போய் கலெக்ட் பண்ணலாம். எவ்வளோ வருதுன்னு சொல்லி பார்க்கலாமா? எவ்வளோ 1 ட்ரில்லியன் போயிடுச்சுங்க. ஏங்க என்னங்க இது 1 ட்ரில்லியனுக்கு போயிட்டேன். அடாடா இப்படியே போனால் நம்மளை யாரும் தடுக்க முடியாது போலியே. ஓகே கைஸ் கமான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து 640. ஓகே இதை பண்ணிட்டேன். இது வந்து 431 இதையும் பண்ணிட்டேன். அடுத்து நம்ம அப்கிரேட் பண்ண முடியாது கைஸ், அது எனக்கே தெரியும். சரி ஓகே இப்போ வாங்க நம்ம நல்ல பிரெயின் ராட்ஸ் ஆடி போட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம பறக்கிறத பாருங்களேன். அட்டா ஏங்க என்னங்க இது இவ்வளோ பயங்கரமாக பறக்கிறாங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பைடர்மேன். ஓ நல்ல வேலை கடைசி நேரத்தில் பிடிச்சேன், இல்லைனா கீழே விழுந்துட்டு இருந்திருப்பேன் கைஸ். இதுதான் ஓவர் கான்ஃபிடன்ஸ் உடம்புக்கு ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே கமான். ஏங்க அதை தாண்டி போக முடியுமாங்க? இருங்க ஃப்ரெண்ட், இது அங்கே என்ன இருக்குன்னு சொல்லி நான் பார்க்கணுங்க. ஓகே கமான். என்னங்க இது இந்த கம்பியை தாண்டி பறக்கிறேன். அட்டா. ஓகே இங்கே என்ன இருக்குது? சாக்கி அண்ட் மில்கி இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சில்லான் சில்லி இருக்குது. குக்கி அண்ட் மில்கி இருக்குது. இது எவ்வளோ? என்னங்க ட்ரில்லியனில் வரும்னு பார்த்தா பில்லியனில் கொடுக்குறீங்க. பெருசாக கொடுப்பானுக்கு பார்த்தா சிறுசாக கொடுக்குறாங்க. இதுவும் பில்லியனில் தான் இருக்குது கைஸ். ஓகே கமான். 140 பில்லியன்றது ஒரு நல்ல அமௌண்ட்னால ஆட்டே போட்டேன். நான் ட்ரில்லியன் கிடைக்குமான்னு சொல்லி பார்த்தேன். என்னங்க இது நம்ம 140 பில்லியன் எடுத்தது இந்த கேமுக்கு பொறுக்கல போல். இங்கே பாருங்கள் நம்மளை மாட்ட விட்டாங்க. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ஐயோ என்னடா இது பாதி உடம்பு வெளியே இருக்குது, தலை மட்டும் இங்கே பாருங்களேன் ஏதோ தக்காளி செடியில் தக்காளி முளைச்ச மாதிரி மாட்டிகிட்டு இருக்கேன். அடா பாவிகளா, என் பிரெயின் ராட்டை காணாமல் போக வச்சிட்டீங்களேடா. டேய் உங்களை நான் விட மாட்டேன்டா. 140 பில்லியன் போனால் வருமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்கள் எல்லாம் மில்லியனாக இருக்குது. நம்மளை நல்லா ஏமாற்றிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். பரவாயில்ல, நான் இதை தாண்டி போனால் எனக்கு நல்ல பிரெயின் ராட் கிடைக்கும்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் தாண்டி வந்திருக்கேன். லேசரெல்லாம் 13 ட்ரில்லியன். ஆஹா பில்லியனுக்கு அழுதும். அங்கே பாருங்க நண்பர்களே, ட்ரில்லியன் ஒருத்தன் எடுக்க வரான். போடா அங்கிட்டு, எனக்கு வேணும் இது. ஓகே கைஸ் அவன் ஆட்டை போட்டு வந்தான். அதுக்குள்ளே நம்ம ஸ்டைலாக ஆட்டை போட்டு வந்தோம் பார்த்தீங்களா? அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா திறமை. மாட்டிக்காதரா விடிஜி. யாஸ் அதை தாண்டிட்டாலே போதும். இதை நம்ம ஈஸியாக தாண்டிடலாம். கமான்ங்க. திரும்ப நம்ம தலை மட்டும் மாட்டிக்கூடாது. திரும்ப அந்த தக்காளி செடி மாதிரி மாட்டிக்கிட்டோம் அப்படின்னா நம்ம மண்டை தனியாக, பிரெயின் ராட் தனியாக, அப்புறம் பிரெயின் ராட் வந்து காணாமல் போயிடும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உஷாராகவே இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அந்த ஓரமாக போனால் நம்ம வந்து தக்காளி செடியாக மாறிடுவோம் இந்த கேமில். ஸோ எல்லோரும் வந்து பி கேர்ஃபுல். ஓகே. ஆஹா நிறைய தக்காளி செடியாக மாறி இருப்பேன். நல்ல வேலை எஸ்கேப்புங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த சில்லான் சில்லி அதையும் வந்து இங்கே வச்சிடலாம். ஸோ இதுதான் வந்து என்னோட 5வது பிரெயின் ராட் நினைக்கிறேன். 12 ட்ரில்லியன் கைஸ். இருங்க இவனுங்களாம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ பெரிய ஆளே வந்து இங்கே பாருங்கள் 9 ட்ரில்லியன் தான் வச்சுருக்கான். நானே இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்டேட் பண்ண உடனே இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட் 590. இங்கே பாருங்கள் 5 ட்ரில்லியன். அது என்னங்க அது எஸ்ன்னு வச்சுருக்கான். எஸ்ன்னு அது ட்ரில்லியனும் தாண்டி ஒன்று வச்சுருக்காங்க அவன். பரவாயில்ல வச்சுருக்கான். பட் நம்மளுக்கு இங்கே பாருங்களேன் அதுக்கடுத்து ட்ரில்லியன் கிடைக்குதுன்னா இது உண்மையிலே பெரிய விஷயம் தாங்க. இது சாதாரண விஷயம் இல்லை. இது உண்மையிலே வந்து கிரேட்டுன்னு நான் நினைக்கிறேன். பட் கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள் ப்ரோ இதெல்லாம் காமனாகவே கிடைக்குமா இல்லைனா வந்து இது ரேர் தானா அப்படின்றத நீங்கள் தான் சொல்லணும். நான் இந்த கேமுக்கு புதுசுன்றனால எனக்கு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஏட்ரா நல்லா அப்டேட் பண்ணுறா, சூப்பராக அப்டேட் பண்ணுறா. ஆனால் இந்த கேமில் பிடிச்சது என்னன்னா ஈஸியாக கொடுக்குறதுனால எனக்கு கேமில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குங்க. இந்த ஸ்டீல பிரைண்டர்லாம் ஒன்றுமே கொடுக்க மாட்டாங்க. அதுவும் ஒன்று கொடுத்தாங்க அப்படின்னா வந்து அதை ஆட்டை போட 10 பேர் அடிச்சுப்பாங்க. இந்த கேமில் பாருங்களேன் நம்ம வந்து கரெக்டாக உஷாராக இருந்தோம் அப்படின்னா நம்ம வந்து ஈஸியாக ஆட்டையை போட்டலாம். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இது நல்லா இருக்குது. அதுவும் ஸ்பைடர்மேன் மாதிரி பறக்கிறோம் பாருங்கள், அதுவும் ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஓகே அடுத்து வாங்க இதே தாண்டி போகலாம். கமான் தாண்டி போடா விடிஜி. ஓகே வந்தாச்சு கைஸ். இதையும் தாண்டி போகலாமா? ஆனால் இது ரொம்ப ஓவர் நினைக்கிறேன். பட் என்ன பண்ணுறது, ஆசையாக இருக்குது. கயிறு பற்ற மாட்டேங்குது. ஹெல்ப் மீ. ஐயோ கயிறு போடுறான். எப்போ நல்ல வேலை. திரும்ப அப்படியே ஒரு ஜம்ப்பு. வந்துட்டேன். என்னங்க இது எல்லாமே கம்மியாக கிடைக்குது. இது எவ்வளோ இது? வாட் இஸ் திஸ் மேன்? இங்கே ஒரு ட்ரில்லியன் இருக்குது. 7 ட்ரில்லியன். ஓகே இதே அது எடுக்கலாம் கைஸ். போன தடவை எனக்கு 12 ட்ரில்லியன் முன்னாடியே கிடச்சிதுடா. இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ கம்மியாக கொடுக்குறீங்க கைஸ். 17 ட்ரில்லியன். மட்டா. ஓகே அதையும் எடுத்துக்கலாம். கப்புச்சின்னு பல்லாரினோ இது ஒரு ட்ரில்லியன் தான். ஸோ இதையும் எடுத்துக்கலாம். ஆக்சுவலி நம்ம 6 பெர்னட் எடுக்கலாம். நான் அதுவே தெரியாமல் ஒன்று எடுத்துகிட்டு இருக்கேன். ஓகே எங்க இத்தனை பெர்னட் எடுத்துகிட்டு போகிறோமே, எனக்கு கண்ணே தெரிய மாட்டேங்குது. ஆஹா கண்ணு தெரியாமல் மாட்டிப்பானா? ஐயோ கண்ணு தெரியல. ஹெல்ப்பிங்க எங்க கண்ணு தெரியல. ஐயோ கைஸ் இங்கே பாருங்கள் ஆக்சிடென்ட்னால என் வாயில் உடஞ்சி கண்ணு மட்டும் இருக்குது. என்னடா இது வாயை காணும் கைஸ். பார்த்தீங்களா என் பாதி வாயை காணும்.
காக்கா கவிட்டு போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் எவ்வளோ ஹைட்டாக பார்க்குறேன்னு சொல்லிட்டு. என்னங்க இது, இப்போ நான் ஸ்பைடர் மேன் இல்லை சூப்பர் மேன்ற மாதிரி போயிட்டு இருக்கேன். கமான் கமான் கமான், எனக்கு இந்த சூப்பர் மேன் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படியே எவ்வளோ தூரம் போக முடியுதுன்னு பார்க்கலாமா? என்னங்க இது, விட்டா இந்த கேமோட எல்லைக்கே போயிடுவோம் போல இருக்கே. அடாடாடா விடிஜி கலக்கிறடா கலக்கிறடா கலக்கடா, இப்படியே கலக்கடா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னங்க இது, எவ்வளோ தூரங்க போயிட்டு இருக்கேன் நான். சூப்பர். ஏடா அது, ஐயோ கயிறு பத்தலையா? ஐயோ இதுக்கு தான் பேராசைப்படக்கூடாது. பேராசைப்பட்டா பெரு நஷ்டம் பண்ணுவாங்க. என் மண்டையை பாருங்களேன், என்னடா கழுத்து தான் இருக்குது, வாயை காணும் மூக்கை காணும், ஒன்றுமே இல்லையே. சரி ஓகே கைஸ் கமான், இப்போ மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா பறந்து போகலாம். பட் நம்ம வந்து ரொம்ப பறக்க தேவையில்ல. போன தரம் பார்த்தீங்களா ரொம்ப பறந்து ரொம்ப அசிங்கப்பட்டோம். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் தூரம் பறந்துட்டு நல்ல பிரெயின் ராட்டாக ஆட்டையை போட்டுட்டு வீட்டுக்கு போகிறோம். இதான் வந்து நம்மளோட பிளானிங். ஓகே, 1 இல்லை 2 இல்லை பல வகையான பிரெயின் ராட்டை போட போகிறோம் கைஸ். ஸோ லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் ரொம்ப ரொம்ப முக்கியம். கமான் ஜம்ப்பு ஜம்ப்பு. ஓகே, இதையும் தாண்டி போகலாமா? அம்மா ஜஸ்ட்டு மிஸ்டடா சாமி. ஓகே வாங்க, இதையும் தாண்டி இதை மட்டும் தாண்டி போயிடலாம் கைஸ். இதுவே பேராசை தான், பட் இதை மட்டும் தாண்டி போயிடலாம். அம்மா ஏங்க முன்னாடி கயிறு பத்தலைங்க. ஓகே லேசர் கீழே போட்டோம். கமான், கீழே போனோன்னே குச்சிடலாம். ஓகே ஜம்ப் பத்துமா? ஓ கமான் கைஸ், இதை தாண்டி போகிறதுலாம் ரொம்ப ரொம்ப கஷ்டம். இங்கே இருக்கிறத மட்டும் அட்டை போட்டு வந்துடலாம். இவ்வளோ தூரம் வந்திருக்கும். 4 ட்ரில்லியன் அட்டை, என்னடா 23 ட்ரில்லியன். ஓகே இதை எடுத்துக்கலாம். 23 ட்ரில்லியன் ஒன்று கிடச்சிருக்கு. இது எவ்வளோ 40 ட்ரில்லியன் நினைக்கிறேன். இங்கே பாருங்க 100 ட்ரில்லியன், 140 ட்ரில்லியன். அடாடாடாடாடா, இது போதும் எனக்கு. 140 ட்ரில்லியன் என்பது பெரிய அமௌண்ட் கைஸ். மேலே அப்படி சூப்பர் மேன் மாதிரி போகலாம். அந்த லேசரில் மாட்டிக்க கூடாது. லேசர் நல்ல வேலை கயிறு பிடிச்சிட்டா சாமி. ஓகே கைஸ், நம்ம சூப்பர் மேன் மாதிரி பார்க்கணும். கமான் சூப்பர் மேன் ஸ்பைடர் மேன் அப்படின்னு போயிட்டு இருக்கேன். யோப்போ ஜஸ்ட்டு மிஸ்டு கைஸ். ஓகே திரும்ப வாங்க பறக்கலாம். 3 பிரெயின் ராட் இருக்குது. 3மே வந்து பார்த்தீங்கன்னா சாதாரண பிரெயின் ராட் இல்லை, ஜமீன்தார் பரம்பரையை சேர்ந்த பிரெயின் ராட்ஸு. இது 3 இருந்தால் போதும், நம்ம சரியாக அப்டேட் பண்ணலாம் கைஸ். பார்த்து போகணும். பாருங்கள் சூப்பர் மேன் பண்ணி பறந்துட்டு இருக்கேன். இப்படியே பறந்து போனால் நம்ம ஜெயிச்சிடலாங்க. அப்படியே போடா சூப்பர் மேன் ஸ்பைடர் மேன் பேட்மேன் எல்லாம் மேனாகவே இருக்கே. கமான் கைஸ், வீட்டுக்கு வந்துட்டேன். ஓகே இப்போ நம்ம எல்லா பிரெயின் ராட்டையும் வைக்கலாம். ஃப்ளோர் 1 என்னங்க இது ஏன் இடமா? என்ன இது ஃப்ளோர் 1 நின்றா ஃப்ளோர் வந்துருச்சு. நின்றாலே இந்த கேமில் வந்துருமா கைஸ்? இது ஏன் பில்டிங்கா? என் கண்ணை என்னால் நம்ப முடியல. இருங்க, என் பில்டிங் வேற எங்கேயாச்சும் இருக்கா? இது என்னது? இது இல்லை என்னங்க இது சொல்கிறீங்க? அங்கே பாருங்கள் வீடு சிம்பிளும் போட்டிருக்கு. நின்றாலே அப்கிரேட் ஆகிடுதுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ளோர் 1 இருந்துச்சு, அதில் நின்றோன்னே அப்கிரேட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், நம்ம நிறைய பிரெண்ட் எடுத்தனால கேமும் லேக் ஆகுது, உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம நிறைய பிரெண்ட் எடுத்துட்டோம்ல, கேமே வந்து யூ டேக் மோர் பிரெண்ட் அவுட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லேக் ஆகிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், பார்த்தீங்களா ஃப்ரெண்ட், நின்றாலே வருது ஃப்ரெண்ட். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட், நம்ம அவ்வளோ காசு வச்சுருக்கோம் போல். ஸோ இப்போ பாருங்க, நான் திரும்ப போய் நிற்கிறேன். இன்னொரு பிரெண்ட் வைக்கிற இடம் வந்து ஸ்லாட் ஃப்ரீயாக கிடைக்கும் கைஸ். உடம்பு சரிங்க, கேம் லைட்டாக லேக் ஆகுது. நெட்டு மட்டும் செக் பண்ணிக்கிறேன். ஓகே நெட்லாம் கரெக்டாக தான் இருக்குது. நம்ம நிறைய பிரெண்ட் எடுத்தனால தான் லேக் ஆகுது கைஸ். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒன்று வச்சுக்கலாம். ஓகே 940 ட்ரில்லியனுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா மொக்க தான். இது வந்து 5 கியூ. இது கியூனானது ட்ரில்லியனை தாண்டியா? அடாடாடா விடிஜி கலக்கிடடா. அது தெரியாமல் கைஸ், அந்த ரெய்னோ தாங்க இருக்குதே பவர்ஃபுல். அது கூட தெரியாமல் ரெய்னோ எடுத்துகிட்டு வந்திருக்கேடு. இது வந்து 10 ட்ரில்லியன் தான். இதெல்லாம் வேஸ்ட்டு. அங்கே ரெய்னோ வந்து கியூன்னு இருக்குது. கியூனா வந்து குவாட்ரில்லியன் நினைக்கிறேன். அப்படின்னு ஒன்று இருக்கானே தெரியல, சும்மா வாய்க்கு வந்து சொல்கிறாங்க. பாருங்க கைஸ், இப்போ 9 குவாட்ரிலியன்ஸ் இருக்குது. நான் தாண்டா இப்போ உலகத்தின் மிகப்பெரிய பணக்கார. அடி வாங்கடா. என்னடா இப்போ அடித்தாலும் அடி வாங்க மாட்டீங்க? எப்போ தானே நான் உங்களை அடிக்கணும்னு கையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பட் அடிக்கவே முடியலையே. ஓகே கைஸ், இதெல்லாம் கொஞ்சம் அப்டேட் மட்டும் பண்ணிக்கலாம். இதையும் அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இதோட இந்த கேம் வீடியோ முடிச்சிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து பயங்கரமாக பிரெயின் ராட் சரியாக அப்டேட் பண்ணியிருக்கோம். இந்த கேம் எப்படின்னு சொல்லுங்கள். இந்த கேமை நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதேமாதிரி கிளைடு ஃபார் பிரெயின் ராட்னு கேட்குறீங்க, அதையும் போடலாமான்னு சொல்லுங்கள். பிரெயின் ராட் இல்லாமல் ரோப்ளாக்ஸ் நல்ல கேம் இருந்தால் சொல்லுங்கள் கைஸ், நான் அதை போட ட்ரை பண்ணுறேன். பாய் ஃப்ரம் விடிஜி, லவ் யூ ஆல் கைஸ். பாய்.